ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாரதி ஆதியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எபிசோடு. வாசுவோட இதயம் தான் ஆதிக்கு பொறுத்திருக்கு அப்படிங்கிற விஷயம் ஆதிக்கு தெரிய வருது. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்க மறக்காமல் லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி ஹாலில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ சும்மா ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்குது அறிவுக்கு. என்னது மாமாவுக்கு டாக்டர் கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஹலோனிக்கு சொல்லலை ஆதி. ஆனால் அவர் என்ன பண்றாருன்னா போனை அப்படியே எடுத்து வைக்கிறாரு. வச்சோடனே பாத்தீங்கன்னா, ஐயோ அறிவு, என்னையா இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்க? எவ்வளவு ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீ பாட்டுல ஹாயா இருக்கு, நான் சொல்ற பேச்சு எதுவும் கேட்க மாட்டேங்கிற. இங்க பாரு, நீ இப்ப ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுக்கலன்னு வச்சுக்கோ, என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ உடனே சீக்கிரவா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா என் வேலையே போயிடும். உனக்கு நான் எவ்வளவு பேர் போன டாக்டர், ஹார்ட்டுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் நானு. ஆனா எனக்கு இன்னைக்கு என்ன நிலைமை ஆச்சு தெரியுமா? நான் இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணும்போது தப்பு செய்ய பார்த்திருப்பையா, அவ்வளவுதான் என் கெரியரே முடிஞ்சு போயிருக்கும். இங்க பாரு, நீ உடனே வர்ற, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க. ஆப்போசிட்ல யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியாம டாக்டர் செம்ம டென்ஷன்ல பேசுறாரு. ஒரே யோசனையில இருக்காரு, மாமாக்கு எதுக்கு டாக்டர் கால் பண்றாரு, அது மட்டும் இல்லாம ஏன் இவ்வளோ டென்ஷனா வேற டாக்டர் பேசுறாரு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அறிவு வர்றாரு. ஏதோ உன தேடிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு வர்றாரு. ஆக்சுவலா ஒரு போனை தேடிட்டு தான் வர்றாரு. மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மாப்பிள்ள, நீங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க? இல்ல மாப்பிள்ள, இந்த போனை தேடிட்டு இருக்கேன். மாமா, போன் இங்க இருக்கு, இதான் தேடிட்டு இருந்தீங்களா? அட ஆமா மாப்பிள்ள, வர வர மறதி அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் எடுத்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா டாக்டர் கூப்பிடுறாரு. சொல்லியா, என்ன கிளம்பிட்டியா? கிளம்பிட்டா, அதான் நான் வரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? சரி சரி, வா வா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு டாக்டர். அறிவும் சரி, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போதே சாரதா கேக்குறாங்க, நான் ஒரு வேலை சொல்லியிருந்தேன் அறிவு, முடிச்சிட்டியா? நேற்று சொன்னேன்ல அக்கா, அது என்ன முடிக்கலக்கா, வேற ஒரு சின்ன வேலை இருந்தது, நான் அந்த வேலையை முடிச்சுட்டு இன்னைக்கு நான் வரப்ப முடிச்சுட்டு வந்துடுறேன், வேற ஒரு வேலையை இப்ப வெளியே போறேன், வரப்ப முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சாரதாவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அறிவு அங்கிருந்து போன பின்னாடி பாரதி வர்றாங்க. அது உங்களுக்கு என்ன சாப்பிடுறதுக்கு நான் லஞ்ச் சமைக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. பாரதி, நீங்க எது வேணாலும் செய்யுங்க, எது செஞ்சாலும் ஓகே. சரி, அதை நீங்க இப்ப சாப்பிடுவாங்க. இல்ல பாரதி, ஒரு முக்கியமான வேலை இருக்கு பாரதி, அதனால நான் மதியம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப என்னன்னா, அறிவு போறாருல, அறிவு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க ஆதி. கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாரதி. அப்போ கடகடன்னு வர்றாங்க சாரதா, காயெல்லாம் எடுத்து நறுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? நான் தான் பாரதி சமைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாரதி சொல்றாங்க, அம்மா என்னம்மா, நான் சமைக்கிறேன் விடுங்கம்மா, நீங்க எதுக்கு சமைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ என்னது சண்டை போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. தமிழ், நாங்க எங்கடி சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், நீங்க சமைக்கிறதுக்கு யாரு சமைக்கிறது சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லடி பெரிய மனுஷி அப்படின்னு பாரதி சொல்றாங்க. நம்ம 3 பேரும் சேர்ந்து சமைக்கலாம் சரியா அப்படின்னு சொல்றாங்க. இது நல்ல ஐடியா தான், உனக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லப்போ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்க 3 பேரும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது ஆதி அறிவை ஃபாலோ பண்ணி வர்றாங்க. அறிவு ஹாஸ்பிட்டல் கிட்ட வண்டி நிறுத்துறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. அறிவு டாக்டரையும் மீட் பண்றாங்க. என்னையா அப்படி பெரிய பிரச்சனை? நான் இங்க எல்லா வேலையும் விட்டுட்டு நான் பாட்டுல வந்துட்டு இருக்கேன், என்னையா உனக்கு பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அறிவு, ஆமாயா இங்க பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி அப்படியே பிளாஷ்பேக் போகுது. பிளாஷ்பேக்ல நர்ஸ் கிட்ட திட்டி நொறுக்கிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலா யாருன்னா, ஆதி இந்த லேப்டாப் எடுத்தப்ப, சார் இந்த லேப்டாப் டாக்டரோட, நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதே நர்ஸ் தான். அந்த நர்ஸை புடிச்சு திட்டிட்டு இருக்காரு டாக்டர். ஆபீஸ் டேட்டாஸ் எல்லாமே வெளியே விற்கிறதா தகவல் வந்திருக்கு, சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். சார் நான் அதெல்லாம் எதுவுமே செய்யல சார், அன்னைக்கு கூட ஆதி சார் உங்களோட லேப்டாப்பை அவங்க எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, நான் கூட அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சு விட்டேன் சார். யாரு? ஆதியா? யாரு? அதான் சார், உங்க பேஷண்ட் ஹார்ட் ஆபரேஷன், நீங்க கூட ஹார்ட் சேஞ்ச் பண்ணீங்களே, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணீங்கல்ல, அவர் தான் சார். என்ன ஆதியா? ஆமா சார், அவரும் கூட அவரோட டோனரோட ஃபோல்டரை ஓபன் பண்ணி வச்சிருந்தாரு, நான் தான் சார் அதை க்ளோஸ் பண்ணேன். ஏமா அதை முதல்ல நீ சொல்ல மாட்டியாமா? சார் இல்ல சார், நீங்க சொன்னா திட்டுவீங்க தான் சார், நான் சொல்லல அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் அறிவு கிட்ட சொல்றாங்க. ஆதியும் பாத்தீங்கன்னா தூரத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ ஆதி டோனரை கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. இதை தெரிஞ்சோட எனக்கு பதட்டமாயிருச்சு, கையும் ஓடல காலும் ஓடல, அதனாலதான் உன உடனே வர சொன்ன தெரியுமா அப்படின்னு சொல்றாரு டாக்டர். இது எல்லாத்தையுமா ஆதி தான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அறிவுக்கு திரும்ப திரும்ப போன் கால் வந்துட்டே இருக்கு. வேற யாரும் இல்லைங்க, மணி தான் கால் பண்றாரு. திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருந்தோடனே மணிகிட்ட அறிவு சொல்றாரு, யோ டாக்டர் கூப்பிட்டாரு, உனக்கு ஏதாச்சும் விஷயம் தெரியுமான்னு கேக்குறதுக்கு தான் கால் பண்ணேன், நீ எடுக்கல, நான் இங்க டாக்டர் கிட்டே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவரு என்ன விஷயம்னு கேட்பாரு போல இருக்கு. அதனால இவரு அப்புறம் பேசுறேன், கொஞ்சம் போன் வை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றாரு. யாரு சார் அது அப்படின்னு அறிவு கிட்ட டாக்டர் கேக்குறாரு. இந்த ஹார்ட் விஷயத்துல சம்பந்தப்பட்ட ஒருத்தன் தான்,
நம்ம கூட்டாளே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப நான் என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். ஏன்னா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா ஹார்ட்டை நம்ம அவங்க குடும்பத்துக்கே தெரியாம எடுத்து நம்ம ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அந்த குடும்பமும் கேஸ் போடுவாங்க. அதே மாதிரி வெளியில இருக்கவங்கள என்ன காரி துப்புவாங்க. என் வேலை போயிடும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு டாக்டர். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் தான் செட்டில்மெண்ட்லாம் பண்ணியாச்சுல, ஒன்னும் பிரச்சனை இல்லை விடு அப்படின்னு சொல்றாங்க. இல்லையா இருந்தாலும் அப்படிங்கிறாங்க. இங்க பாரு, மற்றது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் டாக்டர் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆதி வந்து கேட்டான்னா நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சில பல விஷயங்களை குசு குசுன்னு ரொம்ப சீக்கிரட்டா சொல்றாரு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஆதி என்ன பண்றாருன்னா டாக்டரோட கேபின் இருக்கவங்களாம் அங்க வர்றாரு. யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு லேப்டாப்பை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க அதே நர்ஸுங்க, அப்போ ஒரு நர்ஸ் வந்தாங்கல்ல, ஆதிய வேண்டாங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லி மிரட்டினாங்கல்ல, அதே நர்ஸ் வந்திருக்காங்க. சார் நான் அன்னைக்கு சொன்னேன்ல சார், ஏன் சார் கேட்க மாட்டேன்னு சொல்றீங்க, அதெல்லாம் பார்க்க கூடாது சார், நீங்க கிளம்புங்க, டாக்டரோட லேப்டாப்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆதி சொல்றாரு, மேடம் ப்ளீஸ் மேடம், நான் இந்த டோனரோட அட்ரஸை பாக்குறதுக்கு காரணமே அவருக்கு குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க, அந்த குழந்தைய நான் நல்லா படிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான், ப்ளீஸ் நர்ஸ் நான் பாத்துக்கிறேனே ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. சார் சார் வேணாம் சார், இந்தாங்க காசு வேணா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆதி கொடுக்குறாரு. சார் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், இதெல்லாம் தப்பு சார், பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி நர்ஸும் சொல்றாங்க. ப்ளீஸ் ஒரு அண்ணன் மாதிரி என்ன நினைச்சுக்கோங்க, நான் எந்த ஒரு தப்பான நோக்கத்துக்காகவே இதை பார்க்கவே இல்லை, அந்த குழந்தை நல்லா இருக்கணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் பாக்குறேன், ப்ளீஸ் நர்ஸ் நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், இதை அண்ணன் மாதிரி நினைச்சு இந்த பைசாவை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பேசுறத பார்த்துட்டு ஓகே சார் எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம், நீங்க அந்த டீடைல்ஸ் வேணா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க நர்ஸ். இல்ல இல்ல நீங்க இந்த பணத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாங்க. பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு, சார் நீங்க இந்த டீடைல்ஸ் எல்லாம் பாருங்க, நான் டாக்டர் வர்றாரான்னு சொல்லி முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ரூம்லயே கதவை ஓபன் பண்ணி வச்சுட்டு டாக்டர் வர்றாங்களான்னு அப்படி லைட்டா ஓபன் பண்ணி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒவ்வொரு இதா சர்ச் பண்ணி பாக்குறாரு. அந்த ஃபைல் இருக்கும், அந்த ஃபைல்ல நம்பர் எல்லாம் பார்த்து ஓபன் பண்ணி பாக்குறாரு. நேம் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்ல ஓபன் பண்ணி பார்த்தா பயங்கர ஷாக். வாசுன்னு பேர் இருக்கிறது மட்டும் இல்லாம வாசுவோட போட்டோவோட சேர்த்து டீட்டெயிலா இருக்கு. இத பார்த்தோன்னே பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாரு ஆதி. அப்படியே ஹார்ட் வந்து லேப்டாப்னு துடிச்சுக்கிட்டே இருக்கு. ரொம்ப மனசு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா டாக்டர் வர்றாங்க. அதை நர்ஸ் பாத்துறாங்க. சார் டாக்டர் வர்றாங்க சார் அப்படின்னு சொன்னோடனே உடனே எல்லா ஃபைலையும் மூடிட்டு லேப்டாப்பையும் மூடி வச்சுட்டு வேக வேகமா வந்து அந்த பேஷண்ட் உட்காருவாங்கல்ல அந்த சீட்ல போய் உட்காந்துக்கிறாங்க. நர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஃபைல் எல்லாம் ஏதோ பாக்குற மாதிரி அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. டாக்டர் வர்றாங்க. அதையே பார்த்தோன்னே பயங்கர ஷாக் வந்து உட்கார்றாரு. என்ன அதே எப்பயுமே வந்து போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வருவீங்க, இன்னைக்கு என்னமோ அப்பாயின்மெண்ட் கூட வாங்கல, என்ன அது எவ்வளவு அர்ஜென்டா வந்திருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனையா? சார் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் எப்ப போன் பண்ணி வரேன்னு சொன்னாலும் நீங்க ஏதாச்சும் ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டே இருக்கீங்க சார், இப்போ அதனாலதான் நான் நேரா வந்திருக்கேன். அது என்னாச்சு, உடம்புக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? சார் உடம்புக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், கரெக்டான உண்மை தெரிஞ்சாகணும், அது சொல்லலேன்னு வச்சுக்கோங்க, இங்க இருந்து நான் போகவே மாட்டேன். அது ஏதாச்சும் பிரச்சனையா, என்னாச்சு? அது இங்க பாருங்க, எனக்கு ஹார்ட் கொடுத்தவங்க யாரு, அவங்க டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே அவரும் சொல்லவே மாட்டேங்கிறாரு. உண்மையை சொல்லேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் வேற மாதிரி நடந்துக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னவே மிரட்டி எழுதிச்சு போய் முதல்ல அப்படின்னு சொல்றாரு. டாக்டர் வந்து சட்டையை பிடிச்சி ஓங்கி அடிக்க போறாரு. மரியாதையை சொல்லிடு, இல்லைன்னா நீ அவ்வளவுதான் அம்மாவனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆதி. அதை கேட்டோடனே நான் உண்மையை சொல்லிடுறேன், உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், உடனே ஹார்ட் சேஞ்ச் பண்ண வேண்டிய நிலைமை, வேற எந்த கதியுமே இல்ல, ஹார்ட் சேஞ்ச் பண்ணியே ஆக வேண்டிய நிலைமை, எப்படியாச்சும் என் பையனை காப்பாத்துங்கன்னு உங்க வீட்டுல இருந்தவங்க எல்லாருமே கேட்டாங்க. அப்பதான் மூளை இறந்து போன ஒரு பேஷண்ட் வந்தாரு, அவரோட ஹார்ட்டை தான் எடுத்து உங்களுக்கு வச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பணம்லாம் செட்டில்மெண்ட் பண்ணி தான் நாங்க இதை பண்ணோம், இங்க பாருங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆதி 2-3 தடவை மிரட்டணும்னே பாத்தீங்கன்னா டாக்டர் சொல்றாரு, ஆமா நீங்க சொல்றது உண்மைதான், அந்த பேஷண்ட் வீட்டுல நாங்க போய் ஹார்ட்டை டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு கேட்டோம், ஆனா அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் வேற வழி இல்லாம அவங்களுக்கு தெரியாம ஹார்ட் எடுத்து உங்களுக்கு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே பயங்கர ஷாக் ஆகுறாரு ஆதி. அதே மாதிரி டாக்டர் சொல்றாரு, உங்க ஹார்ட் இப்ப துடிச்சிட்டு இருக்கிற காரணம் வாசு தான், உங்க ஹார்ட்ல இருக்கிறது வாசுவோட இதயம் அப்படின்னு சொல்றாரு டாக்டர். இதெல்லாம் கேட்டோன்னே அப்படியே தலையை கிறுகிறுன்னு சுத்துற மாதிரி இருக்கு ஆதிக்கு. அப்போ வந்து ஆதியோட ஹார்ட் அப்படியே லேப்டாப்னு அடிக்குது. அவர் ஹார்ட்டை அப்படியே தொட்டு பார்த்துட்டு இருக்காரு ஆதி. இதோட இந்த எபிசோட் முடியுது.